இன்னைக்கு நம்ம ஆர்பி ஹிந்தி சேனல் என்ன பார்க்க போறோம்னா, ராஷ்டிர பாஷால ஒரு இம்பார்ட்டண்டான போயம் எஸ்ஸே. இந்த தடவை இந்த எஸ்ஸே வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு எஸ்ஸே தான் பார்க்க போறோம். மாங் கவிதாக்கா சாரான்ஷ். ஸோ மாங்னா யாரு? அம்மா. ஸோ அம்மா அப்படின்ற போயமோட எஸ்ஸே எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ராஷ்டிர பாஷால என்ன சொல்லுவாங்கன்னா, கவிக்கா நாம் பத்தாத்தே ஹுயே கவிதாக்கா சாரான்ஷ லிக்கியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கவிஞரை பத்தி ஏதாவது எழுதிட்டு அந்த கவிதையோட எஸ்ஸேவை நம்ம எழுதணும். மதியமானா நம்ம டைரக்டா எஸ்ஸேவே எழுத ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ ராஷ்டிர பாஷால இருந்து கவிஞரை பத்தின ஒரு அறிமுகம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எஸ்ஸே எழுதணும். ஸோ அதுக்கு நல்லா கவிஞரை பத்தி எழுதுனா அதுக்கு ஒரு மார்க் இருக்கு. சரியா? இன்னைக்கு கவி பரீட்சையில பாத்தீங்கன்னா, இஸ் கவிதா கே ரச்சியதா ஸ்ரீ ஏகாந்த் ஸ்ரீவாஸ்தவ் ஹை. இந்த கவிதையோட கிரியேட்டர் யாரு அப்படின்னா ஸ்ரீ ஏகாந்த் ஸ்ரீவாஸ்தவர். आपका जन्म सन 1964 को रायपुर झांसी में हुआ. जन्मना ब्रत, அவரோட பிரத் இயர் 1964ல ராய்பூர் ஜாங்சில அவர் பிறந்தார். ஆப்கி பிரமுக் ரச்சனாயன், அவரோட மெயின் கிரியேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னகை மேரே சப்த கவிதா சங்கிரக். இந்த அன்னகை மேரே சப்த அப்படின்றத அவர் எழுதின ஒரு போயம் கலெக்ஷன், கவிதை தொகுப்பு. பாணிக்கே பீத்தர் ஃபூல் உபன்யாஸ். பாணிக்கே பீத்தர் ஃபூல் உபன்யாஸ்னா எபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஆதிகை இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் அவரோட முக்கியமான மெயின் கிரியேஷன். इस कविता में कवि मांग के त्यागमय जीवन के बारे में बताते हैं. ஸோ இந்த போயம்ல போயிட்டு என்ன சொல்லியிருக்காரு, அம்மாவோட தியாகமான அந்த லைஃபை பத்தி நமக்கு சொல்லியிருக்காரு. இதோட சாராம்ச பாருங்க. मांग नामक इस कविता में कवि ने मांग के निस्वार्थ प्रेम का वर्णन किया है. ஸோ மாங் அப்படின்ற பெயருடைய இந்த கவிதையில கவிஞர் அம்மாவோட சுயநலமற்ற அன்பை பத்தி வர்ணனை பண்ணியிருக்காரு. நிஸ்வார்த்த பிரேம் அப்படின்னா சுயநலமற்ற அன்பு, அதை வர்ணனை பண்ணி சொல்லியிருக்காரு. கவி கத்தேகை, கவிஞர் சொல்றாரு, இஸ் துனியாமே மாங்கி மமதா கே பராபர். அதாவது இந்த உலகத்துல, இஸ் துனியானா உலகம், இந்த உலகத்துல அம்மாவுடைய அந்த மமதாக்கே பராபர் தாய் அன்புக்கு சமமாக குச்சுபி நகிஹோ சக்தா எதுவுமே இருக்க முடியாது. மாங் அப்பனே ஹாத்தோ சே ஹமாரி பட்டி கமீஜி கி சேது. அம்மா தன்னுடைய கையால நம்மளோட கிழிந்த அந்த சட்டையில இருக்கிற அந்த சேது, அந்த துளையில பர் அதுல பைபந்து லகாக்கர் ஒரு ஜாயிண்ட் மாதிரி கொடுத்து ஃபூல் காடுத்தீகை பூ தைக்கிறாங்க, எம்ப்ராய்டிங் பண்றாங்க. ஹமாரே பவிஷ்யக்கோ உஜ்ஜவல் பனாத்தீகை நம்மளோட எதிர்காலத்தை, ஃபியூச்சரை, பவிஷ்யனா ஃபியூச்சர், எதிர்காலத்தை பிரைட்ஃபுல்லா ஆக்குறாங்க. ராத் பர் லால்டேன் தீபுக்கி தரக்கு, அதாவது இரவு முழுவதும் மண்ணெண்ணெய் விளக்கு போல, ஒரு லால்டேன் தீபுக்கி தரக்கு மண்ணெண்ணெய் விளக்கு போல ஜெல்கர் எரிந்து ஹமாரே ஜீவன் மே பிரகாஷ் பைலாத்தீகை வெளிச்சத்தை பரப்புறாங்க. ஃபிர் பிறகு போர்கே தாரோங்கி தரக், அதாவது விடிவெள்ளி நட்சத்திரம் போல ஜில் மிலாக்கர் அப்படியே மின்னி மின்னி ஹமே புரோ உற்சாகித்து கர்த்தீகை நமக்கு உற்சாகத்தை கொடுக்குறாங்க. மாங் ஐசிஏக்கு நதிகை, அம்மான்றவங்க ஒரு நதி மாதிரி. ஜோ ஹமாரே பஞ்சர் ஜீவன் கோ, அவங்க நம்மளோட அந்த தரிசான அந்த லைஃபை உபஜாவு பனாத்தீகை ஒரு விளைநிலமா ஆக்குறாங்க. தரிசு நிலமா மாதிரி இருக்கிற நம்மளோட லைஃபை ஒரு விளைநிலமா அவங்க ஆக்குறாங்க. மாங் தர்த்திக்கு தரக்கு சபு குச் ஷகிலேத்தீகை, அம்மா இந்த பூமி மாதிரி எல்லாத்தையுமே பொறுத்துக்கிறாங்க. வக்க ஹமாரி ஷாங்ஷோங்கே பல்பர் ஜீத்தீகை, அவங்க நம்மளோட மூச்சு அந்த பலத்தினால வாழ்றாங்க. ஹமாரே ஜீவன் கா அங்கூர், நம்மளோட வாழ்க்கைன்ற விதை, அங்கூர்னா ஒரு விதை, வகி அங்க இருந்துதான் ஷுரு ஹோத்தாகை ஸ்டார்ட் ஆகுது. மாங் ஹமாரே ஜீவன் மே வசந்த் கா அனுபவ் கராத்தீகை, அம்மா நம்ம வாழ்க்கைய நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நமக்கு செய்யறாங்க.
जिस तरह मोर पंख के बांधने से எந்த மாதிரி மயில் ரெக்க நம்ம மயில் ரெக்க வச்சு நம்ம தடவுனா ஹமாரா நம்மளுடைய மாதா நெற்றி சுந்தர் திகாத்தாக அழகா இருக்குமோ. நம்ம நெத்தியில வந்து மயில் ரெக்க வச்சு கட்டினா எப்படி அழகா இருக்குமோ, உசி தரக்க அதே போல ஹமாரே ஜீவன் கோ சுந்தர்மய பனாத்தீங்க, நம்ம லைஃபையே பியூட்டிஃபுல்லா ஆக்குறாங்க. அகர் ஹமே காவ் லக ஜாயே தோ, ஒருவேளை நமக்கு காயே ஏற்பட்டுட்டா, ரூயி சே, ரூயினா பஞ்சு காட்டனால, முலாயம் மர்கம் லகாத்திகை, ரொம்ப சாஃப்டா மிருதுவா மருந்தெல்லாம் போடுறாங்க. படி படி சீஜோ கோபி அப்படி ஹத்தேலி பர் லாக்கர், அதாவது பெரிய பெரிய பொருட்களை கூட தன்னோட வெப்பனை வச்சு கொண்டு வந்து ஹமே தேத்திகை நமக்கு கொடுக்குறாங்க. அப்படி அஞ்சலி சே, அதாவது தன்னுடைய திறமையால சமுத்திர கோபி லே ஆக்கர், கடலை கூட கொண்டு வந்து ஹமாரே ஹோன்டோன் தக்கு தேத்திகை நம்மளோட உதடுகள் வரைக்கும் கொடுக்குறாங்க, உதடுகள் வரைக்கும் கொடுக்குறாங்க. யானி அதாவது மாங்கு பச்சே கேலிய, அம்மா தன்னோட குழந்தைக்காக அசம்பவ் காரிய கோபி நடக்காத காரியத்தை கூட சம்பவ் பனாத்தீகை நடத்தி காட்டுறாங்க, நடக்காத காரியத்தை கூட நடத்தி காட்டுறாங்க. மாங்கு ஹமே ஆகாஸ்கி தரக் ஊஞ்சாயி தக் பவுன்சாத்தீகை, அம்மா நம்மளை வானம் போல உயரம் வரைக்கும் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இசு கவிதாமே, இந்த கவிதையில ஸ்வார்த்த ரஹித் சுயநலமற்ற மாங்கே பிரேம்கா வர்ணன், அம்மாவோட அன்போட வர்ணனைய கவினே கவிஞர் சுந்தர் டங்ஸேக்காக அழகான முறையில நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாங் அப்படின்ற போயம் எஸ்ஸே வந்து உங்களுக்கு ராஷ்டிர பாஷால வந்து இந்த தடவை எக்ஸாமுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்கு. இதை நல்லா படிச்சு உபயோகப்படுத்திக்கோங்க. மீனிங்கோட கொஞ்சம் எழுதுங்க புக்கில், நீங்கள் இப்படி எழுதி படிங்க.